அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது மாணவ மாணவியர்கள் விளையாட்டு துறையில் சிறந்து விளங்குவதற்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக விளையாட்டு விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. விளையாட்டு விடுதிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன, எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. விளையாட்டு விடுதியில் மாணவர் சேர்க்கை குறித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் விளையாட்டு துறையில் சாதனைகளை படைப்பதற்கு ஏற்ப அறிவியல் பூர்வமான விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி மற்றும் சத்தான உணவுடன் கூடிய சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 6 இடங்களில் செயல்பட்டு வருகின்றன. இச்சிறப்பு நிலை விளையாட்டு விடுதியில் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் 21/3/2025 முதல் www.sdat.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பு நிலை விளையாட்டு விடுதியில் சேர விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் 6/4/2025. தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் தகவல்களுக்கு ஆடுகள தகவல் தொடர்பு மைய அலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சிறப்பு நிலை விளையாட்டு விடுதியில் சேர விரும்பும் மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான தேர்வு போட்டிகள் வருகின்ற 8/4/2025 காலை 7 மணி அளவில் கீழ்காலம் விவரப்படி நடைபெற இருப்பதால் ஆன்லைனில் விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதற்கான தகவல்கள் குறுஞ்செய்தி மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக உரியவர்களுக்கு தெரிவிக்கப்படும். மாநில அளவிலான தேர்வு போட்டி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு மாநில தேர்வு நடைபெறும் இடம், நாள் மற்றும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடைப்பந்து மாணவியர், கால்பந்து மாணவியர், குத்துச்சண்டை மாணவ மாணவியர், ரக்பி மாணவியர் மற்றும் கைப்பந்து மாணவ மாணவியர். இதற்கான மாநில தேர்வு நடைபெறும் இடம் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம், பெரியமேடு, சென்னை. தேர்வு நடைபெறும் நாள் 8/4/2025 காலை 7 மணி. அடுத்ததாக தடகளம் மாணவ மாணவியர், ஜூடோ மாணவ மாணவியர், வாள் விளையாட்டு மாணவ மாணவியர், கையுந்து பந்து மாணவ மாணவியர், கால்பந்து மாணவர்கள், பளு தூக்குதல் மாணவ மாணவியர்கள். இதற்கான மாநில அளவிலான தேர்வு நடைபெறும் இடம் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம், பெரியமேடு, சென்னை. தேர்வு நடைபெறும் நாள் 8/4/2025 காலை 7 மணி. அடுத்ததாக ஹாக்கி மாணவ மாணவியர்கள். தேர்வு நடைபெறும் இடம் MRK ஹாக்கி அரங்கம், 8/4/2025 அன்று காலை 7 மணி அளவில். அடுத்ததாக கபடி மாணவ மாணவியர்களுக்கு நேரு பார்க், சென்னை. தேர்வு நடைபெறும் இடம், தேர்வு நடைபெறும் நாள் 8/4/2025 காலை 7 மணி. அதற்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு தகுதிகள்: 1/1/2025 அன்று 17 வயது நிரம்பிய 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு சேர்க்கை மற்றும் முதுகலை 1ஆம் ஆண்டு சேர்க்கை சேர விரும்பும் மாணவ மாணவியர் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிப்பவர்கள் மாநில அளவில் குடியரசு அல்லது பாரதிய ரத்னா விளையாட்டு போட்டிகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டுக் கழகங்கள் நடத்தும் போட்டிகளில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அல்லது தமிழ்நாடு அணியில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவில் தேசிய விளையாட்டு சம்மேளனங்கள், இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு அதாவது SGFI, இந்திய விளையாட்டு அமைச்சகம் நடத்தும் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களும், பன்னாட்டு அளவில் அங்கீகாரம் பெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு மற்றும் பதக்கங்கள் பெற்றவர்களும், மாநில அளவில் முதலமைச்சர் கோப்பை போட்டிகளில் பதக்கம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே விளையாட்டு போட்டிகளில் ஈடுபாடு உள்ள கல்லூரி படிக்கும் மாணவர்கள் இந்த விளையாட்டு விடுதியில் சேர்வதற்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணிக்கோங்க. www.sdat.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல இந்த மெனுவிலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பல்வேறு விதமான ஆன்லைன் சர்வீஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம பார்க்க போறது இங்க கொடுக்கப்பட்டுள்ளது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் 2025 இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல கொஞ்சம் கீழே வரும்போது அபவுட் த டேலண்ட் ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. அப்புறமா அப்ளை ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதாவது SKG அப்ளை பண்றதுக்கான கைட்லைன்ஸ், அப்புறம் அப்ளை நவ் ஆப்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே வரும்போது அப்ளை ஃபார் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் COE, அப்புறமா அப்ளை ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம அப்ளை ஃபார்
ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ட். இதற்கான கைட்லைனை பார்ப்போம். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ட் SKG 2025-2026 மாணவ மாணவியர் சேர்க்கை அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி நாள் 6/4/2025. மாநில அளவிலான தேர்வு போட்டிகள் நடைபெறும் நாள் 8/4/2025. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்ததுதான் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ மாணவியர்கள் சேர்வதற்கான விளையாட்டு மற்றும் மாநில அளவிலான தேர்வு நடைபெறும் இடம் குறித்த விளக்கம் கீழ்கண்டவாறு. விளையாட்டு மாநில அளவிலான தேர்வு நடைபெறும் இடம், மாநில அளவிலான தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் ஆஜராகும் நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் இந்த தேர்வு மையங்கள் மற்றும் தேர்வு நேரங்களை தெளிவாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கீழே கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிகள் செயல்படும் இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் மென், அப்புறம் என்னென்ன விளையாட்டுகள் என்பதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கீழே கல்லூரி மாணவியர்களுக்கான சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிகள் செயல்படும் இடங்கள். லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் உமன் கொடுத்திருக்காங்க. என்னென்ன விளையாட்டுகள் என்பதெல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்லயே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி SDAT, அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு டேலண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025-26 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ட் கல்லூரி மாணவர்களுக்கான விண்ணப்ப படிவம் ஓபன் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட்லயே விண்ணப்பதாரர் பெயர், அதாவது விளையாட்டு வீரரின் பெயர், பாலினம், பிறந்த தேதி, வயது, தொடர்பு எண், மின்னஞ்சல் முகவரி, தந்தை தாய் அல்லது காப்பாளர் பெயர், ஜூன் 2025 சேர விரும்பும் வகுப்பு, UGயா PGயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் விண்ணப்பதாரரின் ஆதார் எண், சேர விரும்பும் விளையாட்டு, நகரம், மாவட்டம், பின்கோடு, முகவரியை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா உயரிய விளையாட்டு சான்றிதழ், உங்க கையில இருக்கக்கூடிய உயரிய விளையாட்டு சான்றிதழை ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா உயரிய விளையாட்டு சான்றிதழ் 2 கொடுத்திருக்காங்க. உங்க கையில இருக்கக்கூடிய 2வது உயரிய விளையாட்டு சான்றிதழை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 2 MB இருக்க வேண்டும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு SMS அல்லது வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும். தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் மாநில அளவிலான தேர்வு நடைபெறும் நாளன்று இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு தேர்ச்சி பெறுபவர்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் அட்மிஷன் கிடைக்கும். இந்த மாணவர் விடுதியில் சேர்பவர்களுக்கு அறிவியல் பூர்வமான விளையாட்டு பயிற்சி, தங்குமிட வசதி மற்றும் சத்தான உணவுடன் கூடிய விளையாட்டு விடுதிகளில் சேர்க்கை கிடைக்கும். இது மாணவர்களுக்கு மாணவ மாணவியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே கல்லூரி படிக்கும் மாணவ மாணவியர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் செயல்படுத்துகின்ற விளையாட்டு விடுதியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.